பார்த்தோம் அப்படின்னா பூரண அறிவு பெற்றுக்கொள்றது. அதாவது இந்த காலத்து சத்தியங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்றன்றது கடந்த காலத்துக்கு இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எதிர்காலத்துக்கு நம்மளுக்கு தான் இந்த 7ஆம் கால சபைக்கு தான் இந்த சத்தியங்கள் வெளிப்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். நம்ம அந்த உண்மையை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம புதுசு புதுசா அடுத்தடுத்த வர வெளிச்சங்கள் வரதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்தது தற்கால சத்தியங்கள் அஹ் அஹ் அப்போஸ்தலர்களாலேயும் தீர்க்கதரிசிகளாலேயும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றதையும் பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு நம்மளால விட அதிகமா புரிந்து கொள்ளுதல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்காம அவங்களால நம்மளுக்கு அவங்கள பயன்படுத்தி நம்மளுக்கு தேவன் சத்தியத்தை கொடுத்திருக்காரு, நம்ம அவங்கள உபயோகிச்சு நம்மளுக்கும் அந்த சத்திய வெளிச்சத்தை பரப்பி இருக்காரு அப்படின்றதையும் பாக்குறோம். அடுத்தது அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது காலங்கள் நிறைவேறும் போது அந்த அந்த விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் சகலவும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அதாவது எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களை பார்த்திருக்கோம். இயேசு கிறிஸ்துவோட ரகசியத்தை குறித்து அறிவு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரகசியம் பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் பரிசுத்தாவியால வெளிப்பட்டது மாதிரி முற்காலத்துல இருந்த மனுபுத்திரருக்கு அறியப்படல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு அருளப்பட்டுச்சு, அவங்களுக்கு அது அருளப்படல அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா தீர்க்கதரிசிகளுக்கும் தேவதூதர்களுக்கும் புரியாத விஷயங்கள் கூட நம்மளுக்கு அறியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது அப்போஸ்தலர் பவுல் கூறும்போது எப்படி சொல்றாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் ஆவலாக அறிய முற்படும் போது அது அக்காலத்திற்குரியதா இராமல் சுவிசேஷத்தில் நமக்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு, நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்படியே அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது சபையானது எப்படி இயேசு கிறிஸ்துவோட வாக்குத்தத்தின்படி வெளிச்சம் அதாவது வெளிச்சம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுதோ இரவுல இருந்து பகல்ல, அதே மாதிரி நம்மளுக்கும் சத்தியம்ன்றது அப்படியே கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகுன்றாங்க. என்னதான் அப்போஸ்தலர் காலத்துல போப்பு மார்க்கத்தின் கீழே கள்ள போதனைகள்லாம் உள்ள வந்திருந்தாலும் அந்த டைம்ல முன்னாடி இருந்த காலத்தவங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு இப்ப அந்த விஷயங்கள் சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது அப்படின்றாங்க. ஆனா புறஜாதிகளுக்கு கிடைக்கும் போது பவுலுக்கு மட்டும்தான் அது மெயினா வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28, 11:1, அடுத்தது கலாத்தியர் 2:11 இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டைம்ல இயேசு கிறிஸ்துவோட சீஷர்களா இருந்த 12 அப்போஸ்தலர்களுக்குமே கூட ஒரு சிலது இதாச்சு, பயந்தாங்க, இந்த மாதிரி கலக்கம் அடைஞ்சாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. சோ அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர் பேதுரு, அந்த இடத்துல பேதுருவும் நிறைய மிஸ்டேக் அந்த சைடு பண்ணியிருந்தாரு. அந்த டைம் புறஜாதிகளோட சாப்பாடு இது கொடுக்கும்போது அவர் தனியா ஒரு மாதிரி போன மாதிரி பார்த்திருக்கோம். அதெல்லாமே தப்பான விஷயம் அப்படின்றத அப்போஸ்தலராகிய பவுல் உறுதியா இருந்தாரு அப்படின்றதையும் பாக்குறோம். ஓகே சார், சம்மரி ரொம்ப அருமையா சொன்னது. நன்றி. நம்ம அடுத்த பேராகிராஃப்ல நம்ம கடந்து போயிடலாம். நேர் சொன்ன மற்ற எந்த அப்போஸ்தலர்களையும் விட இந்த லைன்ல நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். விருப்பமுள்ள சகோதரர்கள் நம்ம படிச்சு கருத்துக்கள் ஷேர் பண்ணுவோம். மற்ற எந்த அப்போஸ்தலர்களை விட அப்போஸ்தலர் பவுலுக்கு அபரிவிதமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்ததென்று வெளியரங்கமாய் இருக்கிறது. இந்த வெளிப்பாடுகளை சபைக்கு முழுமையாகவோ அல்லது வெளிப்படையாகவோ மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அக்காலத்திலே தெரிவிக்க கூடாததென்று அவருக்கு தேவ உத்தரவு பிறந்தது என்றாலும் அவர் அடைந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் முழு சபைக்கும் அதிக பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம், இருந்தது என்பதை அறிந்து கொள்ளலாம். அவருக்கு தெரிவிக்கப்பட்ட வரப்போகிற யுகங்களை பற்றிய தெய்வீக ரகசியங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்க
அனுமதிக்கப்படாவிட்டாலும் அவர் தெய்வீக திட்டங்களை முழுவதும் அறிந்தவரானதால் ஆழ்ந்த கருத்துள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளையும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலையும் ஆதிகால சபையை விட நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பேரால நம்ம என்ன விஷயங்களை பாக்குறோம்னா பிரதர், மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை விட முதலாம் கால சபையான தூதனான பவுலுக்கு தேவன் அதிகமான விஷயங்களை டைரக்டாவே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவருக்கு எந்த அப்போஸ்தலர்களோ இல்ல மத்த யாருமே வெளிப்படுத்தல. தேவனே அவருக்கு எல்லா விஷயத்தையும் அந்த தமஸ்கு அந்த இதுல போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை தேவன் அவருக்கு டைரக்டாவே அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு, தெரிவிச்சிருக்கிறாரு. அவரு அடைந்த அந்த வெளிப்பாடுகளும் தரிசனங்களும் மத்த நிறைய சீசர்கள் கூட பேதுருவுக்கு கூட இல்ல. அந்த அளவுக்கு விசேஷமா அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயம் வெளிப்படுத்தின விசேஷங்கள்லயே நிறைய இருக்கு பிரதர். அதற்கான ஆதார வசனங்களோட அது எல்லாமே இருக்கு. அந்த தெய்வீக திட்டங்களை அந்த ஆழ்ந்த கருத்துக்களை சில டைம் அவரு வெளிப்படுத்த வேண்டாம், சொல்ல வேண்டாம், அறிவிக்க வேண்டாம் அப்படின்னாலும் அனுமதிக்கப்படாட்டினாலும், ஆனா கடைசி காலத்துல வாழ்ந்து வருகிற நமக்கு அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளும் தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் பரிசுத்தாவியின் வழிநடத்துதலையும் ஆதி காலத்துல அந்த சபையில விட, முதலாம் கால சபையை விட, அதுக்கப்புறம் அந்த சபைகளை விட நமக்கு தேவன் அதிகமா கொடுத்திருக்கிறாரு. அந்த ஸ்லாக்கியத்தை நாம அடைஞ்சிருக்கிறோம். இது எப்பேற்பட்ட ஸ்லாக்கியம்ன்றத நமக்கு தெரியும். இன்னைக்கு பாத அங்கங்களாக இருக்கிற நமக்கு நிறைய விஷயங்களை தேவன் இந்த கடைசி காலத்துல இருக்கிற நிறைய அவருடைய திட்டங்களையும் அவருடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலையும் நம்ம கண்கூடா பாக்குற மாதிரியும் அதை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் நமக்கு அந்த வழிநடத்துதலையும் அதை நம்ம அறிந்து கொள்ற அளவுக்கு தேவன் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றது இந்த பேரால நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் பெறுது. இந்த பாராகிராஃப்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது அப்போஸ்தலர் பவுல் கிட்ட வந்து தெரிவிக்கப்பட்ட விஷயம் வந்து மத்தவங்களுக்கு மத்த அப்போஸ்தலர்களுக்கு கூட தெரிவிக்கலாமா இல்ல தெரிவிக்க வேணாமான்ற விஷயத்த வந்து பைபிள்ல எங்க இருக்குன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னா அது நல்லா இருக்கும். அதாவது அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து தெரிவித்த தேவன் வந்து தெரியப்படுத்தின விஷயம் வந்து அந்த காலத்துல அந்த மத்த அப்போஸ்தலர்களுக்கு கூட தெரிய வேண்டாம் அப்படின்ற விஷயம் வந்து பைபிள்ல எங்க இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும். அப்போஸ்தலர்களுக்கு தெரிய வேண்டாம் பைபிள் எங்க இருக்கு? இல்ல அவங்களுக்கு வெளிப்படுத்தின இப்ப பவுலுக்கு வந்து இவங்களை பற்றி தெய்வீக ரகசியம் எல்லாவற்றையும் தெரிவிக்கப்பட்டுச்சு. ஆனா வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டன்னு சொல்றாங்கல்ல அந்த காலத்துல இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் தெளிவான வசனத்தோட சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப இருந்த இதுல சகோதரி கேட்ட கேள்விக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். என்னோட அடிஷனல் ஆன்சர் என்னன்னா, இங்க இருந்த அப்போஸ்தலர்களே அதிகமா வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம் வந்து யாருக்கு கிடைச்சதுன்னா ஒண்ணு வந்து ஜான் தி ரெவலேட்டர், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அது ஒண்ணு. அப்புறம் வந்து அப்போஸ்தலன் பால், இவங்க 2 பேருக்கு தான் பயங்கரமான வெளிச்சம் கிடைச்சது. இவங்க 2 பேரை காட்டிலும் அப்படி டோட்டலா 12 பேரை கம்பேர் பண்ணும்போது அப்போஸ்தலன் பால் வந்து நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். குழந்தையார் சரி, அப்புறம் கலாத்தியார், அப்புறம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். ஆக்சுவலா அந்த இப்ப இருக்கிற 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியருக்கு முன்னாடியே லெட்டர் கொடுத்தாரு. டோட்டலா 3 லெட்டர் கொடுத்தாரு. ஸோ நிறைய சப்ஜெக்ட வெளியே கொண்டு வந்திருக்கிறார் அப்போஸ்தலன் பால். அதுக்கப்புறம் ஜான் தி ரெவலேட்டர். ஆல்மோஸ்டா கம்பேர் பண்ணும்போது பவுலுக்கு அதிகமா வெளிப்படுத்தினது உண்மைதான். ஆனா வந்து அவங்க ஆக்சுவலா இப்பதான் வந்து
அப்போஸ்தலர் பவுல் வந்து இதை குறித்து தான் பேசியிருக்கிறாங்கன்றது இப்பதான் பயங்கரமா வந்து தூதர்கள் மூலயமா நிறைய சத்தியம் வெளியே வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸாக்டா வந்து இப்போ 7 கால தூதர்கள் வருவாங்க, அவங்க மூலியமா சத்தியம் வெளிப்படுத்தப்படும் அப்படின்றது பிளைண்டா வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னார் நபர்ன்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியாது. எக்ஸாம்பிளுக்காக நான் இது சொல்றேன். என்ன சத்தியம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது அப்ப தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த ஜானுக்கு வெளிப்படுத்துறதா இருக்கட்டும், இல்ல அப்போஸ்தலர் பவுல் வந்து இப்ப 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் எல்லாம் வந்து ஆவிக்குரிய மேனி பத்தி தான் பேசியிருப்பாரு. ஆனா அது பிளைண்டா வந்து ஒரு வேகா தெளிவற்ற விஷயமா தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கே தவிர, எக்ஸாக்டா வந்து பாடி இப்படி இருக்கும், பிதாவ தேவன் இப்படி இருப்பாரு, இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பாரு, தலை எப்படி இருக்கும், சரீரம் வந்து சரீரத்துக்கு, அதாவது சரீரமாக சபைக்கு வந்து மேனி வந்து இப்படி இருக்கும் அப்படின்றது அவர் அப்போஸ்தலர் பவுல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்ல முயற்சித்திருக்காரு தவிர எக்ஸாக்டாலாம் அவர் சொல்லல. எக்ஸாம்பிளுக்காக நான் அது சொல்றேன். எக்ஸாக்டா இதுக்கு டைரக்ட் பர்சன் எல்லாம் எங்கேயும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு சாப்டர் எடுத்தேன். நான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதை படிச்சீங்கன்னா ஆவிக்குரிய மேனி பத்தி நான் பேசுவேன். எக்ஸாக்டா எப்படி இருப்பாரு, அப்படியே மின்னல் மாதிரி இருப்பாங்களா, லைட்டனிங் மாதிரி இருப்பாங்களான்றதுலாம் தெரியாது, போனதான் தெரியும். ஸோ இந்த மாதிரி மேசியாவை ஃபாலோ பண்ணும், அவர் ஃபாலோ பண்ணாதான் ரட்சிப்பு கிடைக்கும். ஸோ மாம்சத்தின் படி நடந்தால் சாவீர்கள், ஆவியின் படி நடந்தால் பிழைப்பீர்கள் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர் கொடுப்பாரு. சபை எப்படி வழி நடத்தணும், உதவிக்காரர்கள், வெண்டர்ஸ், இதெல்லாம் வச்சுதான் நீங்க மூவ் பண்ணணும்ன்றது எல்லாமே ஒரு எச்சரிப்பா நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனா வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நியாயாதிபதி கால கணக்கு பத்திலாம் சொல்லியிருக்கோம். ஆனா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எக்ஸாக்டா வந்து பரலோகத்துல எப்படி இருக்கும் அது அப்போஸ்தலர் பவுலுக்கு வெளிப்பட்டுருச்சு. பீதபிள் கிங்டம்ல எல்லாம் எப்படி எல்லாம் இருப்பாங்க எல்லாமே பார்த்துட்டாரு, அப்படிலாம் கிடையாது. அவருக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அப்படியே கம்ப்ளீட்டா வந்து எல்லாம் இல்லை. அதற்கான பொருள் எல்லாமே இப்பதான் வந்து தூதர்கள் மூலியமா சத்தியங்கள் பயங்கரமா வெளியே வந்துருச்சு. ஸோ டைரக்டா வசனம் எல்லாம் கிடையாது. அப்போஸ்தலர் பேதுருவே வந்து அப்போஸ்தலர் பவுல் பேசக்கூடிய சத்தியம் அறிகிறதுக்கு அரிதா இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்குன்றதுதான் அவரும் சொல்ல வர்றாரு. ஆனா பேசுறது வந்து அவரோட சத்தியம் வந்து அப்ரிஷியேட் பண்றேன் அந்த மாதிரிதான் அப்போஸ்தலர் பீட்டரும் சொல்றாரு. ஸோ கலெக்டிவா சொல்லணும்னா ஒரு விஷன் மாதிரி வந்து 2 பேருக்கு கிடைச்சது. யோவானுக்கு எழுதின வெளிப்படுத்தின, அப்புறம் வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு வந்து அதிகமா சத்தியம் கிடைச்சிருக்கு. இதுல வந்து அவங்களுக்கு தேவன் எப்பவுமே வந்து ஒரேடியா எல்லாமே வெளிப்படுத்தல. அப்போஸ்தலர் மூலியமா கொடுத்த வசனங்கள் மூலியமா அது ஒரு ஃபவுண்டேஷனா வச்சுட்டு அதற்கான பொருள் என்னன்றது இப்போ வரையும் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவ்வளவுதான். டைரக்ட் வசனம் எனக்கு தெரிஞ்சு இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தா சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க. பிரதர், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ரொம்ப தெளிவா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு பிரதர். அதுல இருக்கிற வசனங்களை பார்த்தனாவே நம்ம நிறைய காரியங்களை பொறுமையா அதை படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா அந்த மணவாட்டி கிறிஸ்துவின் சரீரமான அந்த சபை, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இங்க வந்து பாரு, அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் அவங்கள வந்து நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 10வது வசனத்துல அது என்னன்னு நான் பாக்குறதுக்காக நான் அவனுடைய பாதத்திலே விழுந்தேன் அப்படின்னும் போது அந்த அவன்றது யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்றதாக நான் நினைக்கிறேன் பிரதர். அது மாத்திரம் இல்லாம இப்படி நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான்ட்டு அவர் சொல்றதாவும், இப்படி உன்னோடு இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன்னுடைய சகோதரரோடு கூட நான் ஒரு ஊழியக்காரன்,
தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற நிறைய விஷயங்களை தேவன் வந்து பவுலுக்கும் வெளிப்படுத்துறாரு, யோவானுக்கும் வெளிப்படுத்துறாரு. ஆஹ் அது யாருன்னா இயேசு கிறிஸ்து வந்து யெகோவா தேவன்ட்ட இருந்து கேட்டு அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் போல தேவன் இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தினதும், இயேசு கிறிஸ்து தூதனுக்கு வெளிப்படுத்தினதும், தூதன் சபைக்கு யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் போது அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன் பிரதர். இந்த வசனத்தையும் நீங்க கொஞ்சம் அதை பாத்தீங்கன்னா, அதுல இருக்க வார்த்தைகளை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல உள்வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் நான் யோசிக்கிறேன் பிரதர். அதுல தவறு இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. அந்த விஷயங்களை நீங்களும் ஒரு முறை பாத்தீங்கன்னா, படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்களை கூட நமக்கு இன்னும் கடவுள் வெளிப்படுத்துவாருன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். ஓகே சார். இந்த கேள்வி சகோதரி தான் கேட்டாங்க. ஐ திங்க் சகோதரிக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். வேற ஏதாவது கருத்து இருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் அந்த பேராகிராஃப்லேயே நம்ம படிக்கும்போது ஃபர்ஸ்ட் வால்யூமில் அந்த பேராகிராஃப் மற்ற எந்த அப்போஸ்தலரையும் விட அப்போஸ்தலர் பவுலுக்கு அபிர்விதமான தேவனுடைய வெளிப்பாடுகள் இருந்ததென்று வெளியரங்கமாய் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த ரைட்டிங்ஸ்லேயே வால்யூம்லேயே கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு எல்லா விஷயமும் வெளிப்படுத்தப்பட்டது. ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். Paul evidently had more abundant revelation than any other apostles. This revelation, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் தான் அர்த்தம் அதுக்கு. This revelation he was not allowed to make known to the church. அதை ஆதி சபையில் அதை அவர் காலத்தில் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த வெளிப்படுத்தின விசேஷங்கிற அந்த புத்தகத்தை தான் இங்கே பேசப்படுது. அதை அவருக்கு தான் முதன்னு வெளிப்படுத்தப்பட்டது. அதை சபைக்கு நேரடியாக வெளிப்படுத்துவதற்கு பவுல் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தவில்லை. நார் ஃபுல் அண்ட் பிளைன் ஈவன் டு அதர் அப்போஸ்டல்ஸ். அதை முழுமையாக அல்லது தெளிவாக மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லும் பொழுதுதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிக்க சொல்றார் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம்ல நம்முடைய மூத்த சகோதரர். இதுல வாசிக்கும் போது இதை பவுலை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. பவுலுக்கு அதிகமான ஒரு விஷயம் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மனிதரால் போதிக்கப்படலை, நேரடியாகவே நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டவருங்கிறதுக்கும் வசனம் இருக்குது. போதிக்கப்பட்டவருங்கிறத காட்டிலும் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னே இருக்குது. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது யாருக்கிட்ட போணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல்கிட்ட போன பிறகு தான் அப்போஸ்தலர் யோவானுக்கு வந்திருக்கு. அதனால தான் அந்த முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம படிக்கும் போதே பிதாவாகிய தேவன் ஆண்டவராய கிறிஸ்துவுக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை வெளிப்படுத்தினார், முத்திரிக்கப்பட்ட இந்த புத்தகத்தை. அதை ஒரு தூதனுக்கு வெளிப்படுத்தினார். அந்த தூதன் அப்போஸ்தலர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் யோவான் அந்த புத்தகத்தை முழு 7 கால சபையில் உள்ள எல்லா சபைகளுக்குமே அதை கொடுத்துட்டார். அப்போஸ்தலர் யோவான் தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லா சபைகளுக்குமே கொடுத்துருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த தூதன் யாருங்கிறப்ப இதை குறித்து நம்ம தனியாக ஒரு பாடம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நம்ம இதில் பவுலை பற்றி கேட்டிருக்கிற அந்த கேள்வியின் அடிப்படையில் தான் நம்ம பார்க்கும்போது வசனங்கள் நிறையா இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தையே, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையே முழுவதும் அதை ஆங்கிலத்தில் நம்முடைய ரசல் பிரதர் மூத்த சகோதரர் மற்றும் வாட்ச் டவர்லேருந்து அதை வெளியிடும் பொழுது மோர் அபாண்டன்ட் ரெவலேஷன் தென் எனி அதர் அப்போஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லி எவிடென்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. வேற சாட்சியே தேவையில்லை, அவருக்கு தான் அதிகமான வெளிப்படுத்தல்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படிங்கும்போது நம்ம நீங்கள் இதை கொஞ்சம் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக நான் ஒரு சில வசனங்களை நான் எக்ஸ்ட்ரா தர்றேன். ஏன்னா அந்த தூதன் நிச்சயமாகவே அப்போஸ்தலர் பவுலாக இருப்பதற்கான வசனங்கள் நிறையா இருக்குது. அதை வெளிப்படுத்தின விசேஷத்தை முதல்ல கொடுத்தது யாருக்கிட்டனா அப்போஸ்தலர் பவுல்கிட்ட தான். அதை தான் பத்முத்தீவில் 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய நாளில் அப்போஸ்தலர் யோவான் அந்த தூதனுக்கிட்டேருந்து பெற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எல்லாமே தீர்க்க தரிசனம் விஷயனா இருக்கிறதுனால நம்ம ஒரு 2 கொரிந்தியர்
12ஆம் அதிகாரத்துல 1லேருந்து 4 வசனத்தை வாசிச்சோம்னா இதுல கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். படிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 4 வரையும் வாசிச்சிட்டீங்களா சிஸ்டர்? வாசிட்டேன் பிரதர். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு அந்த மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தின விஷயங்களை கரைத்து நான் சொல்றேன். நான் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வெளிப்படுத்தல்களை குறித்து மேன்மை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ரைட்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரீப்ரின்ஸில் அது அப்போஸ்தலர் பவுல்னு தான் சொல்லப்படுது. ரீப்ரின்ஸில் அந்த மனுஷன் என்ன பண்ணப்பட்டிருக்காருன்னா, மனிதர்கள் உச்சரிக்கக்கூடாத ஒரு சில வார்த்தைகள், மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சில வார்த்தைகள் பேசப்படுகிறத அவர் கேட்டதை அதை அறிவிக்கப்பட முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த வசனத்துல வாசிங்க தொடர்ந்து. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மையை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாது இருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்படுத்தின விஷயத்த நான் அதை வெளியரங்கமா நான் சொல்லாத அளவுக்கு அவருக்கு உடல்ல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறோ அந்த தரிசனம் பார்க்கும்போது அவருக்கு கண்ணே தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 1000 வருட அரசாட்சி, புதிய வானம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற பரதேசிங்கிற புதிய பூமி, இதெல்லாம் வந்து ரெவலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் முதல் பார்த்தவர் யாருன்னா அப்போஸ்தலர் பவுல் தான். அதுக்கு ஆதாரமா இன்னும் 2-3 வசனம் இருக்கு, அதையும் நம்ம படிக்கலாம். இன்க்ளூடிங் லேக்கன் 44 அவர் பார்ப்பதற்கான ஒரு வசனத்தை கூட ஒரு காரியத்துல பார்க்கலாம். கலாத்தியர் 2:2 கூட நீங்க அதை படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அதாவது பேசிக் சப்ஜெக்ட் பொதுவா எடுத்திருக்கிறார் அவரு. ஆனா அந்த ரட்சிப்பின் அந்த பெரிய ரட்சிப்பை அடைவதற்கான எண்ணியவர்களுக்கு மட்டுமே அந்த லேக்கன் 44 வந்து அவர் உணர்ந்து அவர்களுக்கு விசேஷமாய் தனிமையில அதெல்லாம் விவரித்து காமிச்சேன் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தரிசனம் பார்த்தவரே முதல்ல இந்த தூதன் தான். அதனாலதான் அந்த லேக்கன் 44 எல்லாம் இவர் பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறதும் அவரே அந்த ரட்சிப்புல நான் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறத 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் எனக்கு அந்த கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு, அது கர்த்தருடைய நாளில் நான் பெற்றுக்கொள்வேங்கிறத உறுதியா சொல்றாரு. ஏன்னா அந்த தரிசனங்களெல்லாம் அவர் தெளிவா பார்த்ததுனால தான் அதை சொல்ல முடிந்தது. இப்போ நான் இன்னும் ஒரு சில ஆதாரமான வசனம் அப்போஸ்தலர் பவுலை பத்தி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஓகே, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை வந்து மொழிபெயர்க்கல, நான் படிக்கிறேன்.
For God our Lord Jesus Lord Jesus Christ, the Father of glory, may give you the spirit of wisdom, revelation in the knowledge of Him. வெளிப்படுத்தினதில் உள்ள அந்த சத்திய ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே விஷயத்த கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை டைரக்டா பிதா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை ஒரு தூதன்கிட்ட கொடுத்தாருன்னு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிக்கிற அந்த ஒரு விஷயத்தை வேற யாருக்கிட்டையுமே தேவன் கிறிஸ்துவின் மூலமா இந்த பூமியில கொடுத்தாருன்னா ஒரு தூதன் கிட்ட கொடுத்திருக்கார். அந்த தூதன் தான் யோவான் அப்போஸ்தலன்கிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த தூதன் அப்படிங்கிற அளவுல இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்து நேரடியா ஒருத்தருக்கு அந்த வெளிப்படுத்தினதை சொல்லி இருக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த மனிதர்கள் மத்தியில ஒருவர்கிட்ட மட்டும்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, அப்போஸ்தலர் பவுல் தான் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். எனக்கிட்ட கிறிஸ்துவே எனக்கு அதை வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறத அந்த வசனம் கிளியரா நம்மளுக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதை சகோதரர் சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் பேதுருவெல்லாம் அவருடைய காரியங்களை வியாக்கியானம் பண்றதை வந்து தப்பா பண்ணிடுறாங்க அப்படிங்கிறார். ஆகவேதான் அதை அந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை எழுதுவதற்கு யோவான் அப்போஸ்தலனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது வந்து. ஆனா தரிசனத்தை நேரடியாக பார்த்து அதனுடைய ரகசியத்தின் சத்தியத்தெல்லாம் 1ஆம் நூற்றாண்டுல அப்போஸ்தலர் பவுல் அவருடைய கடிதத்துல எல்லாத்தையும் எழுதிட்டார். அதனாலதான் இந்த ரகசியமானது எனக்கு மட்டும் வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறத எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலையும் சொல்றார். படிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியத்தை வேற எந்த அப்போஸ்தலர்கள்ட்டையும் சொல்லலையா, அதை எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தாருங்கிறப்பதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த 7 சபை, 7 தூதர்கள், 7 காலங்கள்ல உள்ள விஷயமெல்லாம் இது வந்து புறஜாதிக்கு போய் சேரணுங்கிறத அவர் அட்வான்ஸாவே பார்த்துட்டார் இந்த தரிசனத்தை. ஆகவேதான் அவரால் புறஜாதிக்கு தூதன்கிற அப்போஸ்தலன்கிற அந்த ஒரு காரியத்தெல்லாம் கடிதங்கள்ல வெளிரங்கமா பேசுறாரு, எழுதுறாரு. ஆகவே இந்த ஒரு விஷயம்லாம் தெளிவா பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உள்ள அந்த தூதன் யாருன்னா, நம்ம ஒரு கேள்வி கூட இதை கேட்டு நம்ம இதுக்கான பதில நானும் ஒரு சொல்ல விரும்புறேன். ஏன்னா அப்போஸ்தலர் யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது 96 ஏடி, அப்போஸ்தலர் பவுல் வந்து 70 ஏடிக்கு முன்னாடியே செத்துடுறாரு. அப்ப எபேசு சபைக்கு இந்த தூத கொண்டு போய் கொடுக்கணும்னா யோவான் கிட்ட நேரடியா வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்திருந்தா 1ஆம் சபைக்கு யார் கொடுக்கறது அப்படிங்கும்போதுதான் அதுதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கிளியரா சொல்லுது. அந்த முதல் சபையினுடைய முக்கியமான தூதனாக முக்கியமான அந்த வெளிப்படுத்தல்களின் காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினாருங்கிறத இந்த வால்யூம்ல இந்த பேராகிராஃப்ல கிளியரா நம்மளால படிக்க முடியுது. இத ரசல் பிரதர் வாட்ச் டவர்ல உள்ளவங்களே கிளியரா என்ன சொல்றாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுலுக்கு வெளிப்படுத்தின மாதிரி வேற எந்த அப்போஸ்தலனுக்கோ ஆதி சபையிலோ இந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறத சொல்றார். இதை குறித்த காரியங்களை நீங்க வாய்ப்பு இருந்தா நம்ம ஒரு பாடம் கூட எடுத்திருக்கிறோம். அதாவது தூதர் பாஷை மற்றும் சுவிசேஷ யுகத்தின் தூதர்கள் அப்படின்னு ஒரு பாடம் ஒன்று எடுத்திருக்கிறோம். இதை கிளியரா அந்த ஒரு அப்போஸ்தலர் பவுலை குறித்த ஒரு விஷயத்துல 70 ஏடியிலே இந்த வெளிப்படுத்தல் அவர் சாவறதுக்கு முன்னாடியே அவர் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்கள் எல்லாம் புரிஞ்சதுனால தான் அந்த கிறிஸ்துவை பத்தி, 2ஆம் வருகையை பத்தி, மற்ற உயிர்த்தெழுதலை பத்தி, அநேக காரியங்களை, புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பத்தி, அப்போஸ்தலர் பேதுருவினுடைய தவறுகளை பற்றி எல்லாம் தெளிவா அவரால் ஒரு காரியமாக செயல்பட்டதுக்கு காரணமே அந்த அளவுக்கு தெளிவான வெளிப்படுத்தல்களை கிறிஸ்து அவருக்கு வெளிப்படுத்தினார். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுலால மட்டும்தான் என்ன சொல்ல முடிஞ்சுன்னா, இதுவரை நம்ம இந்த முழு 2000 வருஷத்துல ஒரே ஒருத்தர் தான் இப்படி சொல்லி இருக்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றினது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டதை கண்ணால பார்த்த அளவுக்கு தரிசனத்தை பார்த்து
அந்த ஒரு காரியத்தெல்லாம் முன்னறிவிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வாழ்ந்தவர்னாக்கே அப்போஸ்தலர் பவுலை தான் நம்ம சொல்ல முடியும். அதுதான் இந்த பேராகிராஃபில் கேட்ட கேள்விக்கான ஒரு பதிலாக வசனங்கள் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். நன்றி. சகோதரி கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அடிஷனல் கமெண்ட்ஸ் இருந்தா ஷேர். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதர், இதுல இந்த பேராகிராஃப்ல சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஆதி சபையில கிடைக்க வேண்டிய சத்தியங்கள் கிடைச்சிச்சு. ஆனா பர்டிகுலரா இந்த தெய்வீக மறைபொருள்கள்லாம் விசேஷ விதமா அதனுடைய சத்தியத்தின் வெளிச்சம், அதனுடைய ஃபேக்ட், அதனுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதல், முழு பரிசுத்தாவினுடைய வழி நடத்தல், இதெல்லாம் வந்து ஆதி சபையில இருந்துச்சானா நிச்சயமாக இல்லை. அது நிச்சயமாகவே இந்த 7ஆம் சபை காலத்துல தான் வரலாற்று பூர்வமாகவும் தீர்க்க தரிசன நிறைவேறல்களாகவும் ஏற்ற கால ஏற்ற சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தப்படுவதற்கான ஒரு விஷயத்துல நம்மளுக்கு தான் அதிகமா இருந்திருக்கு அப்படிங்கிறத கடைசி வரிகள் we are able to appreciate more fully than could the early church அப்படிங்கிறத அந்த பேராகிராஃப்ல பார்க்குறோம். அதாவது ஆதிகால சபையை விட நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத அந்த கடைசி வரி சொல்வதனுடைய காரியம் என்னன்னா, ஆதி காலத்துல வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்படுத்தணும் விசேஷங்களினுடைய காரியங்கள் புரியாம மனுஷ பாஷைகள் தூதர் பாஷைகளா இருந்திருக்கு. ஆனா அதனுடைய தெளிவான சத்தியங்களை, ஏற்றகால சத்தியங்களை தேவன் நமக்கு தான் கொடுத்துருக்கிறாருங்கிறத இந்த வாட்ச் டவர்ல உள்ள ரசல் பிரதர் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கிற எல்லாரும் இந்த ஒரு காரியத்தை இந்த பேராகிராஃப்ல தெளிவாகவே வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு ஏற்ற அந்த தூதன் அவர் தான்ங்கிறத இந்த பேராகிராஃப் ஒன்னே போதுமானதா இருக்கு வெளிப்படுத்த வால்யூம்ல. அப்போஸ்தலர் பவுலுக்கு அதிகமா சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவரு கொடுத்த சத்தியங்கள் எல்லாமே இந்த கடைசி காலத்துல அதோட நிறைவேறுதலா இப்போ இருக்கு. அதுவும் நாம இருக்கக்கூடிய காலம் அப்படின்னா அது வந்து பொருத்தமா சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல நம்ம சொன்னவைகளை உறுதி பண்ணும் பொருட்டு இந்த பேராகிராஃப் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்க. மேற் சொன்னவைகளை உறுதி பண்ணும் பொருட்டு கிபி 96ஆம் வருடத்தில் எழுதப்பட்டதும் வேதத்தின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் எடுத்துரைக்கிறோம். அதில் துவக்க உரையில் தேவனுடைய திட்டங்கள் குறித்த பட்சம் அக்காலம் வரையில் முழுவதுமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்பது இதன் மூலம் நிரூபிக்கப்படுகிறதுடன் இன்று வரையிலும் வெளிப்படுத்தப்படாததாலும் அவைகள் இப்புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாலும் அதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆதிகால சபையை பொறுத்தவரையில் புத்தகத்தின் எப்பகுதியாவது யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிக தரிசனங்களை கண்ட அப்போஸ்தலர் யோவானும் கூட அதில் உள்ளான அர்த்தங்களை அறியாதவராகவே இருந்தார். அவர் ஒரு அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். அப்போஸ்தலனாக அவர் அக்காலத்தில் வெளியாக வேண்டிய சத்தியங்களை அறிந்தும் போதித்தும் தீர்க்கதரிசியாக வருங்கால விசுவாச வீட்டாருக்கான ஏற்றகால ஆவிக்குரிய ஆகாரத்தையும் எழுதி வைத்தார். உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் கருத்தை பதிவு பண்ணிருங்க. இந்த பேராகிராஃபோட கருத்தா? ஓகே ஓகே. இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப வந்து அந்த காலத்துல வந்து அப்போஸ்தலர்களுக்கு வந்து அப்போஸ்தலர் யோவானுக்கு பவுலுக்கு தெரிஞ்சது, பட் மத்த ஆதிகால சபைக்கு தெரியல. சோ அந்த விஷயத்தை இன்னும் உறுதி பண்ற பொருட்டு வந்து 96
ஏடியில வந்து யோவானுக்கு வந்து அந்த தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தி அது வந்து அவர் எழுதினாரு. சோ அந்த இடத்துல வந்து தேவனுடைய திட்டம் எல்லாமே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு, அவர் எழுதியிருக்காரு. பட் அந்த டைம்ல அந்த உள்ளான அர்த்தங்கள் வந்து யோவானுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஆஹ் அந்த சத்தியங்கள் எல்லாம் இப்ப வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. சோ நமக்கு இப்ப இந்த 7ஆம் கால சபை, இந்த கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு வந்து தேவைப்படுற அந்த சத்தியத்தை வந்து அப்பவே வந்து அப்போஸ்தலரும் தீர்க்க தரிசனமாகிய யோவான் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. ஓகே, இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த யோவான் அப்போஸ்தலன் வந்து 96 ஏடியில் தான் இந்த தரிசனத்தை நேராக கர்த்தருடைய நாளாக 1000 வருட அரசாரத்தில் ஆவியிலன்னா அவர் உயிர்த்தெழுந்த அந்த கண்டிஷனில் போய் இந்த தீர்க்க தரிசனத்தில் பார்க்குறாரு. அதாவது எல்லாமே தரிசனத்தில் தான் பார்க்குறாரு. ஆகவே அந்த ஒரு காரியத்தை குறித்த தரிசனங்களை அவர் எழுதி வச்சிட்டார ஒழிஞ்சு, ஆனால் அவர் வந்து அதை புரிந்துக்கிட்டாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இது எதில் பார்க்கலான்னா, சகோதரி கூட கடந்த பேராகிராஃபில் ஒரு வசனம் சொன்னாங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதை வெளிப்படுத்தப்படும் பொழுது அவர் அவருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு அந்த வசனமே போதுமானதாக இருக்குது. ஏன்னா அந்த தரிசனங்களை பழைய ஏற்பாட்டில் தானியேலோ மற்ற எசேக்கியேலோ மற்ற ஏனையே பார்க்கும் பொழுதும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, அநேகர் தேவனுடைய தரிசனங்களை பார்க்கும்போது ஒரு மந்தமான அல்லது மயங்கிய நிலைமையில போயிருக்கிறாங்க. மறுரூபமலையில பேதுரு பேசுறது அவர் மயக்க நிலைமையில பேசினார், அவர் பேசுறது இன்னதென்று அறியாம பேசினாருங்கிறது கூட அந்த தரிசனத்துல பார்க்குறோம், மறுரூபமலை தரிசனம். அதே மாதிரி தான் யோவான் இந்த தரிசனங்கள் எல்லாம் பார்த்து முடித்து அதை எழுதி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில அவர் தேவன் காலில் விழுவுறதுக்கு பதிலாக தூதன் காலிலே விழுந்துடுறாரு. அது அந்த வசனத்துல நம்ம படிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த தரிசனம்லாம் அவருக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக விஷயம் அவருக்கு அந்த காலகட்டத்தில் தரிசனம் எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டது. ஒரு சில விஷயங்கள் புரிந்திருக்கலாம். ஏன்னா அவர் 2ஆம் கால சபையில் வாழ்ந்துகிட்டு இருந்ததுனால அந்த காரியங்களுக்குரிய சத்தியங்கள்லாம் அவருக்கு புரிந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நிகழ வேண்டிய ஒரு விஷயத்துல கடிதங்கள் எழுதும் பொழுது அந்து கிறிஸ்துவ பற்றிலாம் எழுதுறாரு. அது சபையிலேருந்து தான் வெளியே வரணுங்கிறதுலாம் அந்து கிறிஸ்துவ பற்றிலாம் தெளிவான காரியத்தை, அந்து கிறிஸ்துவின் ஆவியை பற்றிலாம் அவர் எழுதும்போது ஒரு ஃபியூச்சர் தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களையும் அவர் புரிந்திருந்தாருன்னு பார்க்க முடியுது. ஆனால் தெள்ள தெளிவாக பவுலை போல புரிந்திருந்தாரா அப்படிங்கும்போது தான் இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான். ஆகவே அந்த தூதன் பாதத்திலே உழுவுற அளவுக்கு இவருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா அது தேவன் தான் அறிவார். ஆனால் அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் அந்த அந்த சிந்தையில் இவர் தான் தேவனோ அப்படிங்கிற தன்மைக்குரிய சூழ்நிலையில் விழுந்துட்டாரோங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியல. அது உண்மையா, அது உண்மை இல்லையாங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. அதை புரிய வைக்கிறவரே யாருன்னா அந்த தூதன் தான் புரிய வைக்கிறாரு. என் காலிலெல்லாம் நீ விழுவாத அப்படின்னு சொல்லி அங்கே லிட்ரலாகவே சொல்லி, நான் உன்னை போற நானும் ஒரு ஊழியக்காரன், கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்குற ஊழியக்காரன், உன் சகோதரரில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி மனுஷீக தேவ தூதத்தன்மைக்குரிய ஒரு நபராக அந்த தூதன் சொல்றத பார்க்குறோம். இதுல ஒரு விசேஷமான காரியம் என்னன்னா, யோவான் 21ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் யோவானை பத்தி ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போறார். யோவான் 21லேருந்து படிங்க. 21லேருந்து 23 வரையும். யோவான் 21லேருந்து. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு
சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். ஓகே. இந்த ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 96 ஏடில அவர் 2ஆம் வருகையிலே வருவதை தெளிவான தரிசனங்களை கண்ட பிறகு அவர் மரிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது தான் அவர் லிட்டரலா செத்துட்டாரு. அந்த தரிசனங்கள்லாம் பார்த்து எழுதின பிறகு அவர் வருமளவும் அந்த வந்த காரியங்களுக்குடைய 2ஆம் வருகையின் காரியங்களை எல்லாம் தெளிவாக தரிசனங்களாக பார்த்த பின் அவர் உயிரோட வாக்கு வரையும் உயிரோட இருப்பார், அதை எழுதும் வரையும் உயிரோட இருப்பாருங்கிற ஒரு காரியத்தை இங்க இந்த ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதலா கூட நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு அப்போஸ்தலனாக யோவான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை 96ல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும்போது தான் அவர் 2ஆம் வருகைய ராஜ்யத்துல தரிசனத்துல காரியங்களாக வெளிப்படுத்தினர்களாக அவர் பார்த்தார், உணர்ந்தார், தெளிந்தாருங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஓகே ப்ரோ. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணலாம்? இதுல வந்து ஏற்றகால சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி பேராகிராஃப்ல நம்ம பார்க்குறோம். அந்த ஏற்றகால சத்தியத்தை லவோதிக்கேயா சபைக்குனே நமக்கு ஏற்றகால சத்தியங்களை வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டிலேருந்து ரசல் பிரதருடைய மேற்பார்வையில் தெளிவான சத்தியங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அது அவருடைய விசுவாச வீட்டாருக்கு தெளிவான உணவாகவும் அதை தீர்க்க தரிசனங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் வசனத்தில் உள்ள தெளிவுகளை அறிந்து கொள்வதற்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற ஜனங்களா ஏற்ற சத்தியத்தை பெற்றிருக்கிறோங்கிறது இந்த ஒரு பேராகிராஃப்ல நம்மளை குறித்த காரியங்களையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம உணர முடியுது. 96ல எழுதப்பட்டது. அதுல இருக்க சத்தியங்கள் முழுவதுமா உங்களுக்கு வெளிப்படுத்தப்படல. இந்த கடைசி கால சபைக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய போதமா இருக்கு. இவர்கள் தான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெளிப்பட்டிருக்கிறது தெரிய வருது. எல்லாமே ஆன்டி கிரைஸ்ட் வந்து கடைசி எல்லாம் என்ன நடந்து முடிக்கும்ன்றது சிம்பாலிசமா நிறைய விஷயம் வெளிப்படுத்த இருக்குது. அது நமக்கு தான் ஃபுல்லா வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நம்ம பொருத்தமா இந்த பேரவர்க்குள்ள பார்க்கணும். இன்னும் கிறிஸ்தவர் யுகத்தில் பரிசுத்தவான்கள் இந்த லைன்ல தான் நம்ம படிக்க சாப்பிடணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் படிக்கணும். கிறிஸ்தவர் யுகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் சபையின் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த அடையாள புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் அதிலுள்ள கொஞ்ச பகுதியை படித்து புரியாதவர்கள் கூட அவைகளினால் ஆசீர்வாதம் அடைந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உதாரணமாக சீர்திருத்தலின் காலத்தில் மார்ட்டின் லூத்தர் அதை வாசித்த போது அவர் உண்மையாய் ஊழியம் செய்து வந்த ரோம சபை அல்லது போப்பு மார்க்கமே அப்போஸ்தலர் காண்பித்த அந்தி கிறிஸ்து அமைப்பு என்று கண்டறிந்தார். இப்போது அதை பற்றி நாம் விவரமாய் அறிவதும் அல்லாமல் அப்புஸ்தகத்தின் பெரும்பாலான பகுதிகள் போப்பு மார்க்கம் பற்றிய சரித்திரத்தை உடையது என்று காண்கிறோம். இவ்விதமாக தேவன் தம்முடைய சத்தியமாகிய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை படிப்படியாக வெளிப்படுத்தி வருவதுடன் சபையின் முற்காலங்களை விட இக்காலத்தில் அறிய வேண்டிய அதிக வெளிச்சத்தை தொடர்ந்து தந்து வருகிறார். இன்னும் அதிகரித்து வரும் வெளிச்சத்தையும் அதன் அழகுகளின் நேர்த்திகளையும் நாம் தொடர்ந்து கண்டு வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. என்ன கருத்து நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்ப படிச்சதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லக்கூடிய அந்த 7 சபை அந்தந்த காலத்துல வந்து தேவன் வந்து என்ன மாதிரி விஷயத்த வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு படிச்சிருப்பாங்க.
சோ அந்தந்த டைமுக்கு ஏத்த அந்த சத்தியம் வந்து அவங்களுக்கு வெளிப்பட்டிருக்கலாம். சோ அத அவங்க புரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ட்டின் லூத்தர் வந்து அந்த காலத்துல அந்த அந்தி கிறிஸ்து வந்து போப் மார்க்கம் அப்படின்றத அப்படின்னு சொன்ன விஷயத்த வந்து சொல்றாங்க. சோ அப்ப அந்த காலத்துக்கான அந்த சத்தியம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. சோ இப்படியாக அந்தந்த காலத்துக்கான சத்தியம் வந்து தேவன் வந்து வெளிப்படுத்திட்டே வராரு. இப்ப நம்ம லாஸ்ட் கால சபை, அதாவது 7ஆம் கால சபையில இருக்கோம். சோ நம்மளுக்கு எல்லா விஷயமுமே தேவன் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. சோ அத நம்ம படிச்சு தெரிஞ்சு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்லி பார்க்கிறேன். இந்த பேராகிராஃப்ல என்னதான் சொல்ல வர்றாங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து கொஞ்சம் பகுதியும் நம்ம படிச்சாலும் கூட அதுல வந்து ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்ட்டின் லூதர் வந்து மார்ட்டின் லூதர் மாதிரி சீர்திருத்தவாதிகள் படிக்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது பெரும்பாலும் வந்து இந்த பேபிலோனை குறித்து தான் வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ அவங்கதான் தப்பான மார்க்கம், அசுத்தமான சத்தியத்தை தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது அவர்களை பத்தி அந்த போப்பு மார்க்கத்தை பத்தி, போப்பு மார்க்கம் முகத்திரையை கிழிக்கிறத பத்தி தான் அதிகமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்றது இந்த பேராகிராஃப் மூலியமா சொல்ல வராங்க. உதாரணத்துக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் வந்து, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. இதுல இந்த வசனத்துல அப்படிதான் இருக்கு. இந்த வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகள் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான்கள். இதை படிச்சு யாரு படிக்கிறாங்களோ, அது யாரு கேட்கிறாங்களோ அவங்க வந்து பாக்கியவான் லிஸ்ட்ல வருவாங்கன்றது இந்த வசனம் மூலியமா சொல்ல வராங்க. காலம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு. ஸோ அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சவங்க கொஞ்சம் படிச்சாலுமே கூட ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்கிறவங்க. அப்படி படிக்கும்போது அந்த மார்ட்டின் லூதர் மாதிரி சகோதரர்கள் படிக்கும்போது அப்போஸ்தலர்கள் சுட்டி காமிச்சது வந்து தப்பான மார்க்கம் ஒண்ணு இருக்குது, அது வந்து போக்கு மார்க்கம். அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அங்க இருந்து நம்ம விலகி வரணும் அப்படின்றது கொஞ்சம் படிச்சாலுமே அங்க அப்போதைக்கு வெளிப்படுத்தும். ஸோ அப்பவே மார்ட்டின் லூதர் டைம்ல வந்து தைரியமா அதை படிச்சு அவர்களுடைய குற்றச்சாட்டை வந்து 95 கட்டுரையா, அதாவது டீசஸா வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமா அவங்களுக்குள்ளவே இருந்து தைரியமா வந்து பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அது. ஏன்னா அதுக்குள்ளதான் அவரு இருந்தார், அந்த ட்ரினிட்டி கான்செப்ட்லதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் கிடைச்சு, தேவனுடைய வெளிச்சம் கிடைச்சு பயங்கரமான ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அது கொஞ்சம் படிச்சாலுமே அது பிளெஸிங் தருதுன்னா, அப்போ நாம படிச்சா எவ்வளவு பிளெஸிங்ஸா இருக்கும். ஏன்னா இப்ப ஃபுல்லா ரிவீல் ஆயிடுச்சு. இப்ப நாம படிச்சா எவ்வளவு பிளெஸிங்கா இருக்குன்றது எப்படி புரிஞ்சு பார்க்கணும். இது என்னுடைய கருத்தா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா கமெண்ட்ஸ் இருந்தா ஏதாவது ஷேர் பண்ணுங்க. இந்த பேராகிராஃபில் நம்ம தெளிவாகவே என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னாக்க, ஆதி சபையில் வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தப்பட்டதில் இந்த சுவிசேஷ யுக காலங்களில் உள்ள 7ஆம் சபையை விட்டுட்டு மற்ற எல்லா சபை காலத்தில் உள்ள அந்தந்த காலத்தினுடைய அந்த விசேஷித்த ஊழியக்காரர்கள், தூதர்கள், அவங்க அந்தந்த காலத்துக்கான சத்தியத்துக்குள்ளாக தெளிவாக வழிநடத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சிம்பாலிக் புக் ஆகிய வெளிப்படுத்தின விசேஷத்தை புரிந்து கொண்ட அநேக சீர்திருத்தவாதிகள், நம்ம ஏற்கனவே ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு சில சீர்திருத்தவாதிகள் லிஸ்ட்டில் நம்ம லூதன், ஜூவிலி, மெல்க்சர்டோன், வெஸ்லி, நாக்ஸ், இது மாதிரியான அநேக சீர்திருத்தவாதிகளினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த பைபிளில் எழுதப்பட்ட விசேஷ விதமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் மறைந்திருக்கிற இந்த சத்தியங்கள் எல்லாம் அந்தந்த காலத்துக்கான
ரகசியங்களை அவங்க அறிந்து அதற்கேற்ற ஊழியங்களை செஞ்சிருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது மார்ட்டின் லூத்தர் 6ஆம் சபை காலத்துல வாழ்ந்தவராக நம்ம பார்க்கும் பொழுது போப்பு மார்க்கம் தான் அண்டு கிறிஸ்துங்கிறத அப்பயே 6ஆம் சபை காலத்திலே ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளியரங்கமா அறிவிச்சதுனால தான் அவர் ஒரு அதுலேருந்து ஆர்சிலேருந்து ப்ரொட் பண்ணி அதுக்கு எதிரடையாக செயல்பட்டு அதுக்கு ஒரு பெரிய சீர்திருத்தவாதியினுடைய முதன்மையான ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்ப அந்த காலத்துக்கான சத்தியம் 6ஆம் சபை காலத்துக்கான சத்தியத்துல அதை நம்ம முதல் அந்த பேராகிராஃபினுடைய இதுலயே நம்ம பார்க்கும்போது புரிகிறது. அந்த பேராகிராஃப்லேயே அந்த முதல் வரியில எப்படி சொல்லப்படுதுன்னா, கிறிஸ்தவர்கள் யுகத்தில் பரிசுத்தவான்களில் சிலர் சபையில் எதிர்காலம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த அடையாள புஸ்தகம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்ததால் அதிலுள்ள கொஞ்ச பகுதி படித்து புரிந்தவர்கள் கூட அவைகளில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். அந்தந்த காலத்துக்கான அந்தந்த சபைக்கான வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் அவங்க அந்தந்த காலத்துல புரிந்திருக்கிறாங்க. நம்மளுடைய காலத்திலேயே ஆன்டி கிரைஸ்ட் யாருங்கிறத நம்ம ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மார்ட்டின் லூத்தர் அப்பயே போப்பை வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு 6ஆம் சபை காலத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த பிலதெல்பியா சபையினுடைய விசேஷித்த காரியம் என்னன்னா, இருண்ட காலத்தினுடைய சூழ்நிலையில வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தாவீதினுடைய கோலை உடையவர் he who opens no one shut, shut no one open, அதாவது அவர் திறந்ததை no one மூட முடியாது, அவர் மூடினதை யாரும் திறக்க முடியாதுங்கிறப்ப அவர் பைபிளை வெளியே கொண்டாந்துட்டார் மார்ட்டின் லூத்தர் காலத்துலலாம். ஆகவே பைபிள்ங்கிற அந்த விளக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் அதற்கான வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் அந்த ஏற்ற வெளிச்சத்திற்குரிய சத்தியம், விளக்கு கிடைச்சாலும் அதுக்கான விளக்கின் வெளிச்சம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதற்கு எண்ணெய் பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தல் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அந்த வெளிச்சத்தை கொடுக்கறத பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு ஓமைய பேசுறாரு. லூக்கா 12ஆம் அதிகாரத்துல பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க 2ஆம் வருகையில வர்ற காரியங்களை குறித்த ஒரு விஷயத்த இதை நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா இல்ல வேற யாருக்கு சொல்றீங்களா அப்படிங்கும்போது அந்த ஏற்ற கால சத்தியத்தை 7ஆம் சபைக்கு தான் சொல்றாரு அப்படிங்கிறத லூக்கா 12ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். ஆக ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரன் ஏற்ற கால சத்தியத்தை நம்மளுக்கு கொடுப்பார் அப்படிங்கிற காரியத்துல தான் இப்ப நம்ம ஏற்ற கால சத்தியத்துக்குரிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு தான் போதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால தான் பேதுரு அதை சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஏன்னா அது கல்யாண விருந்தினுடைய ஒரு மணவாளன் கல்யாண விருந்தினுடைய விஷயத்தை பேசிட்டு வரும்போது தான் 2ஆம் வருகை காரியத்தை பேதுரு அதை புரிஞ்சுக்கிட்டு, இதை நீங்க எங்களுக்கு சொல்றீங்களா இல்ல வேற யாருக்கு சொல்றீங்களான்னா, ஏற்ற காலத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது ஏற்ற சத்தியம் அப்படிங்கும்போது அந்த இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச அந்த பேராகிராஃப்ல மீட் இன் டியூ சீசன், ஏற்ற காலத்துக்கான அந்த உணவு சத்தியம் அப்படிங்கிறத அவருடைய விசுவாச வீட்டாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 7ஆம் சபையின் காலகட்டமா இருக்கு. அதை தான் நம்ம கடைசி பேராகிராஃப்ல படிக்கும்போது இது வந்து கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஆதி சபையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிக்கிட்டே இருந்தது. இப்ப கிடைக்க வேண்டியது அத்தனையுமே வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டில ரசல் பிரதர் அவர்களுடைய மேற்பார்வையில முதன்மையான ஊழியத்துல எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டாச்சு. அதற்குரிய காரியத்தினுடைய எல்லா நிறைவேறுதலும் நிறைவேறிருக்கு. அவர் சொல்லி இருக்கிற வால்யூம்ல மற்ற ஏனைய காரியங்களை சொல்லி இருக்கிறதெல்லாம் இன்னும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்குரிய விஷயங்களை நம்ம கடைசி வரியில பார்க்கும்போது இதனுடைய அழகான காரியங்களை நம்ம இன்னும் அதிகமான வெளிச்சத்துக்குள்ளாக
பார்க்க முடிகிறது, புரிய முடிகிறது. நாம் அந்த ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தரிசிப்பதற்கு நாம் இந்த ஒரு முதல் காரியங்களுக்குரிய அதிகாரத்துல தெளிவா நம்ம புரிந்திருக்கிறோங்கிறத நம்மளால உணரவும் முடியுது. நன்றி. அடுத்து இவ்விதமாக தேவன் தம்முடைய சத்தியமாக கிருபையின் மகா மேன்மையான அதெல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் பிரதர். ஓகே 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 அது சேர்த்து முடிச்சிட்டாங்க. வேற அதுல எதுவும் பாயிண்ட்ஸ் விட்டுருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. அந்த நீங்க சொன்ன பேராகிராஃப்ல அது பாயிண்ட்ஸ் விட்டுருந்துச்சுன்னா சொல்லுங்க. சேர்த்து வாசிச்சா. ஓகே. இன்னைக்கு பார்த்ததுல சம்மரியா சொல்லுங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் எதாவது இருந்தா விருப்பம். நீ கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் கால சபையில வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கும் யோவானுக்கும் வந்து தேவன் வந்து அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினாரு. சோ அதுல பவுலுக்கு வந்து மோஸ்டா நிறைய விஷயத்த வந்து வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போஸ்தலர் யோவானுக்கு வந்து வெளிப்படுத்தினாரு. பட் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுச்சா அப்படின்னா இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் கால சபையில வந்து தேவன் கொடுத்த சத்தியம் வந்து எல்லாமே அவங்களுக்கு அப்ப புரியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது அவங்க எழுதுனது எல்லாமே இப்ப நமக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கால சபைக்கு அந்தந்த காலத்துக்கான சத்தியத்தை வந்து தெரிஞ்சிருப்பாங்க. சோ அவங்க வந்து பாக்கியவான்கள் சொல்லி பார்த்தோம். இப்பயும் கூட நமக்கு வந்து எல்லா சத்தியத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. சோ அதுக்கான விஷயத்த வந்து அப்பவே அப்போஸ்தலர்களே எழுதியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நம்ம இதோட மீட்டிங் முடிச்சுக்கலாம். முடிவாக நம்ம இறைவன் கீதம் வந்து வாட்ஸ்அப்ல மீட்டிங் முடிச்சுக்கலாம். இறைவன் கீதம் அதாவது இறைவன் கீதம் ஒரே ஒரு நிமிஷம் இது. மே மாசம் 9 ஜூன் 9 சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன ஒழுக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருங்கள். 1 பேதுரு 3:8. சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருங்கள். 1 பேதுரு 3:8. கிறிஸ்துவின் சரீரங்களாக போகிறவர்கள் எப்படிப்பட்ட சகோதர சிநேகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகமம் விளக்கி சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர் அன்பில் வித்தியாசப்படலாம். நாம் கர்த்தருடையவர்களானால் கிறிஸ்துவின் அன்பு நம்மில் ஊடுருவி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. இந்த சகோதர அன்பு நம்முடைய இருதயங்களில் கொழுத்துவிட்டு எரிகிறதா இருந்தால் போதாது. இந்த பரிசுத்த அன்பு சுடராய் பிரகாசிக்கிறவர்களாகவும் எரிந்து பிரகாசிக்கிறதாகவும் முற்றிலும் பற்றிவிட கூடிய அன்பாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு சகோதரனது எந்தவித குறைவையும் தவறுகளையும் பெருமை பாராட்டாது. மாறாக எல்லா நன்மையான குணங்களையும் நோக்கி பார்த்து நல்லவைகளையே பாராட்டி அபூர்ணம் பலவீனம் ஆகிய இவைகளுக்கு எதிராக பலியினால் உடன்படிக்கை செய்த பரிசுத்தமான சகோதரர்களுக்காக ஜீவன் முதலாய் எதையும் தரக்கூடியதாய் இருக்கும் என்பதே. ஆமென்.
முடிவாக ஜெபம் ராஜா பிரதர் அவர்களை ஜெபம் செய்ய முடியாது. ஜெபம் செய்வோம். அன்பு தகப்பனே, இந்த ஒரு நாளிலும் உம்முடைய கிருபையினால இந்த ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூமில் உள்ள முழு அதிகாரத்தையும் படித்து முடிப்பதற்கு எங்களுக்கு ஏற்ற சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்துவதற்கு ஒரு முன்னோட்டமான ஒரு அற்புதமான ஒரு காரியத்தில் இந்த நாள் வரையும் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கூடுகைக்குள்ளாக எங்களை வழிநடத்தின உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொன்னது போல, அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருந்தாலும் எண்ணியவர்களுக்கு மட்டுமே அதனுடைய மகத்துவமுள்ள ரகசியங்களை தனிமையில் விவரித்து காமித்தேன் என்று சொல்கிறபடி, இந்த வால்யூமில் உள்ள காரியங்கள் எல்லாம் உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ளாக எங்களுக்கு எண்ணிய சிலருக்கு மட்டும் எங்களுக்கு விளக்கி காமித்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த ஒரு வெளிச்சத்திற்குள்ளாக நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கும் அதற்குரிய ஆவியிலே நாங்கள் நிரம்பி உமக்கேற்றபடி உத்தமமாய் வந்து நிற்பதற்கும் நாங்கள் ஓட்டத்தை முடித்து எங்களுக்கான பந்தய பொருளுக்குரிய ஒரு விஷயத்திலே இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியின் மூலமாக உம்முடைய சத்திய அறிவை எங்களுக்கு பெருக்கி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே ஆவிலும் ஒரே ஐக்கியத்திலும் ஒரே சரீரமாக தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அன்போடு சத்தியத்திலே கணுக்களாக இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த ஒரு கூடுகைக்குள்ளாக நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் எங்களை தெளிவாக வழிநடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி துதி சோதரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்திற்காக தொடர்ந்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஒரு சத்தியத்துக்குரிய ஜீவியத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி அதற்கேற்ற சாட்சியுள்ள வாழ்க்கையிலே கிரியைகளே சாட்சியுள்ள வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஏற்ற கால ஏற்ற சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறீர். அதற்குரிய சாட்சிக்குரிய வாழ்க்கைக்குரிய சூழ்நிலைகளையும் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். இதோ நீர் 2ஆம் வருகையில் வந்து உம்முடைய பிரசன்னத்தின் காலத்திலே ராஜ்யத்திலே எல்லா வகையான பாதுகாப்பிலும் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆன்லைன் கூடுகை மூலமாக கூட நீர் எங்களை ஒருங்கிணைத்து வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். உம்முடைய சமாதானமும் இரக்கமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து உமக்கேற்ற உத்தமமாய் உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து எங்களுக்கு கட்டளையிட்டார்களும். இவை ஆவியும் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஏறடிக்கிறோம் எங்கள் அன்பு தகப்பனே. ஆமென். ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்ஸ். சோதரம் எல்லாருக்கும் சோத்திரம்.